ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஏலைன் மேக்ஸி நைட்டி எப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது அப்படின்னு நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சுடி மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம சுடிதார் மெட்டீரியல்லையும் நம்ம நைட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சுடி மெட்டீரியலில் ஒரு 4 மீட்டரில் இருந்து ஒரு 4.5 மீட்டருக்குள்ளாடி தான் ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நைட்டி ரெடி பண்ண இருக்கிறோம். நமக்கு நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 3 மீட்டர் கிளாத்தே நமக்கு போதும். இதில் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் வேறு பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கான கிளாத்து. ஸோ இதில் தான் நான் டாப் ஸ்டிச் பண்ண இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டாப் அப்படின்னா ஷோல்டரில் இருந்து நம்மளுடைய இடுப்பு அளவு வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ கிளாத் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கிளாத் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கரை பகுதியிலேருந்து ஒரு 100 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டர் கிளாத் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மார்பு சுற்று அளவுலேருந்து தையலுக்காக சேர்த்து மெஷர் பண்ணிவிட்டு அதை தனியாக கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஸ்லீவ் பார்ட் தனியாக நமக்கு கிடச்சிடும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் மட்டும்தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடில் நமக்கு 2 துணி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சைடில் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆனது மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி மேலேருந்து கீழே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இப்போ மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே உள்ள பார்ட்டை பார்த்தீங்கன்னா அன்இவனாக கிளாத் இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனாலக்கே. ஸோ அதை ஒரு ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு பிறகு அந்த பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நமக்கு இந்த கிளாத் ஈவனாக இருக்கும். ஸோ இதுக்கு பிறகு இப்போ நம்மளுடைய ஃபுல் ஹைட், அதாவது ஷோல்டரில் இருந்து நம்மளுடைய எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இதில் ஹைட் ஒரு 17 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மார்க்கிங்கை இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம நெக்கு ஷோல்டரெல்லாம் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதுக்கு பிறகு ஒன்ஸ் திருப்பியும் செக் பண்ணி பாருங்கள் ஹைட்டு கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. ஸோ அதையும் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுங்க. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணக்கூடிய நைட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா 42 சைஸ் நைட்டி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண இருக்கிறோம். ஸோ இதில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஃபுல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெடி அளவு 55 இன்ச் வரும். தையலுக்காக சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 57 இன்ச் நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் டாப் நமக்கு ஒரு 17 இன்ச் இப்போ நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ பாட்டம் நமக்கு 14 இன்ச் நமக்கு கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம டாப் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நம்ம பாட்டம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டாப் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம பாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ஏலைன் ட்ரெஸ் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு சுற்றளவில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போடுவோம். ஸோ அதனால இது ஏலைன் ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம டாப் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஷோல்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த 8 இன்ச்சிலேருந்து ஆர்ம் ஹோலுடைய அளவும் நான் 8 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டர் அளவு நான் 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 8 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் 7.5 இன்ச்சும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 7.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது லூஸாக இல்லாமல் ஃபிட்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கம்மியாக நீங்கள் மார்க் பண்ணதாக இருந்தாலும் மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அதுக்கு பிறகு நெக்கோட வித்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் ஒரு 6 இன்ச்சும் பேக் நெக்கோட லென்த் ஒரு 4.5 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் லென்த்தும் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுலேயும் பாக்ஸ் மாதிரி லைன் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு ஸ்லோப்புக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லோப்புக்காக பண்ணதுக்கு பிறகு இப்போ செஸ்ட் ரவுண்டு நீங்கள் மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்டு இப்போ நம்ம சைஸ் 42 அப்படின்னு சொன்னோம்.
42 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10.5 இன்ச் வரும். ஸோ அதை ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு 9.5 இன்ச் ஒரு மார்க்கிங்கும், அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச் ஒரு மார்க்கிங்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து 2 மார்க்கிங்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்ம் ஹோலுடைய அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 42 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ட்ரெஸ்ஸையும் ஜஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுடுங்க. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 42 இன்ச் மெஷர்மெண்ட்டு இனி ஒருத்தங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் மேட்ச் ஆகலாம், சில நேரங்களில் மேட்ச் ஆகாமல் போகலாம். ஏன்னா நம்மளுடைய பாடி அமைப்பு எல்லாத்துக்கும் 42 இன்ச் சைஸாக இருந்தாலும் சம்டைம் வந்து பாடியினுடைய அப்பியரன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் நம்ம ஆட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இப்போ மார்க் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது பேக் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பேக் பார்ட்டை கட் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுருப்போம். ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு பேக் பார்ட்டை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் செகண்ட்லாம் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நான் பேக் பார்ட்டு மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது பேக்கை ஃபஸ்ட்டும் ஃப்ரண்டை வந்து செகண்டும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீஸ் வந்து நமக்கு சிங்கிள் பீஸாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் பீஸ் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தால ஸ்லோப்பையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தால ஆர்ம் ஹோலுடைய லென்த் அந்த கர்வ் ரவுண்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு சைடையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டாப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாடல் ஏலைன் மேக்ஸி ட்ரெஸ்ஸோட டாப் வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே வந்து அந்த சென்டர் போர்ஷனில் இருந்து அப்படியே ரவுண்டாக வளைச்சாலாம் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு அந்த பார்ட் வந்து அதாவது இடுப்பினுடைய அந்த சைடில் பார்க்குறதுக்கு ஷேப்புக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம நைட்டி மாடலில் நான் இதை ஸ்டிச் பண்ணுறதுனாலைக்கு நான் இந்த மாதிரி எதுவுமே மார்க் பண்ணலை, நான் ஸ்ட்ரைட்டாகவே விடுதேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால பாட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இது நம்ம பாட்டம் ரெடி பண்ணுறதுக்கான ஃபேப்ரிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ஃபோல்டிங் வந்து நம்ம சைடில் வர்றது மாதிரியும் ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் சைடு வர்றது மாதிரி தான் நான் இதில் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு பிறகு இதில் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து இதிலே நம்ம ஹைட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். இதனுடைய ஹைட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம், அதாவது 40 இன்ச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபுல் ஹைட்டில் இருந்து 57 இன்ச்சு. ஸோ அதில் நம்ம டாப் வந்து ஒரு 17 இன்ச் மார்க் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பாட்டத்தில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச் இருக்கும். ஸோ அந்த 40 இன்ச்சை நம்ம இதில் மார்க் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து கட் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுருந்தேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குதோ அந்த பேலன்ஸ் ஹைட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மடித்து நம்ம தையல் போடும்போது நம்ம ஹைட்டை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் சரி நான் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இதை அவ்வளோத்தையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹைட்டு மெஷர் பண்ணதுக்கு பிறகு ஸோ இப்போ இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து நம்ம 9.5 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து தையலுக்காக வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு. ஸோ அந்த 11 இன்ச்சை தான் நம்ம இப்போ இதில் மார்க் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாடி பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்துட்டு அதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுவிடுங்க. ஸோ போட்டுட்டு ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இடுப்போட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து கீழேயும் நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம இடுப்போட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. இந்த 11 இன்ச்சை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 22 வந்து கிடைக்கும். ஸோ இந்த 22 இன்ச்சை வந்து நம்ம கீழே மார்க் பண்ணி எடுக்கணும். கீழே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஷேப்புக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரியே வந்து ட்ரா பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண அந்த இடுப்போட சுற்றளவு 11 இன்ச் வந்தது. ஸோ இப்போ இதில் வந்து டபுளாக எடுக்கும்போது 2 இன்ச் 22 இன்ச் வரணும். பட் இந்த கிளாத்தில் வந்து ஒரு 21 இன்ச்சு தான் வந்து வித்து இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த 21 இன்ச்சே வந்து நான் வித்து வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிங்களா. உங்களுக்கு அதே அளவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. கம்மியாக ஒரு 3 இன்ச் வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய மார்க்கிங்கும் கீழே இருக்கக்கூடிய மார்க்கிங்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லைன் போட்டு எடுக்கணும். ஸோ இதில் பாட்டத்தில் வந்து நம்ம 2 மார்க்கிங் தான் பண்ணணும். ஒன்று வந்து இடுப்போட சுற்றளவும் கீழே பாட்டமும். ஸோ இந்த மாதிரி 2 மார்க் பண்ணதுக்கு பிறகு அதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்ததுக்கு பிறகு அதை மட்டும் தான் நம்ம இப்போ கட் பண்ணணும். ஸோ இந்த பாட்டத்தில் நமக்கு 2 மார்க்கிங் தான் வரும். ஸோ நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஏ லைன் மேக்ஸி நைட்டியோட டாப் அண்ட் பாட்டம் 2மே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ வந்து ஸ்லீவ் மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ஆக்சுவலாக இது வந்து பிளெயின் ஃபேப்ரிக்காக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே ஒரு லேஸ் இருந்ததுனாலக்கு நான் இந்த லேஸ் இதில் வச்சு அட்டாச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அது எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த டாப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நான் டபுள் லேயர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தனியாக இந்த கிளாத் நமக்கு எடுக்கணும் தேவையில்லை. ஏற்கனவே நம்ம 1 மீட்டர் தான் இதில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். பேலன்ஸ் இருக்கும் அந்த கிளாத்தை கூட நம்ம திருப்பி இதுக்கு லைனிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸோ ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஸ்லீவுக்கு எப்படி வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளாத் வந்து ஈவனாக இருக்கிறது மாதிரி எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடுதேன். இது வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் அதில் மேலேயும் ஒரு லைனும் அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துடுதேன். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு பிறகு இப்போ நான் வந்து ஹைட் வந்து மெஷர் பண்ணுறேன். இது எல்போ ஸ்லீவ்னால நான் ஒரு 10 இன்ச் வந்து எனக்கு ஸ்லீவோட லென்த்து வேணும். ஸோ 10 இன்ச்சோட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 1.5 இன்ச் வந்து நம்ம மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே மடித்து அடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் வந்து நான் லைன் போட்டு எடுக்கிறேன். இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு லைன் போடுறேன். இந்த லைன் வரைக்கும் தான் ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நமக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஹைட்டு வந்து நமக்கு இருக்கணும். ஸோ ரொம்பவும் எல்போ ஸ்லீவ் வந்து லென்த்தாக இருக்கக்கூடாது. 10 இன்ச்சு அல்லது 9.5 இன்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் நான் ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது 10 இன்ச்சு அப்புறம் தையலுக்காக அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஸ்லீவோட அந்த லென்த்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்லீவோட லென்த்தை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ மற்ற மார்க்கிங்லாம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கிங் எப்படின்னா நம்மளுடைய கேப்போட ஹைட்டு நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து 3.5 இன்ச்சு சைஸில் நான் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு பிறகு இப்போ இந்த லைனுக்கு மேலே நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 8 இன்ச் அப்படின்னா நம்ம ஆம்ஹோலுடைய லென்த் வந்து நம்ம 8 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக 8 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிடுங்க. 9 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ ஸ்லாண்டிங்கில் பண்ணதாக இருந்தால் 9 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக பண்ணதாக இருந்தால் 8 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு பிறகு இப்போ இதில் சென்டராக பார்த்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ சென்டர் பார்த்து மார்க் பண்ணதுக்கு பிறகு இதே மாதிரி தான் 2 சைட்லேயும் வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேயும் நான் அதே மாதிரி சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்டரில் மார்க் பண்ணி இருக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு மேலே மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து 2வது இருக்கிறதுல கீழே மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி இருக்கிறதுல அந்த மாதிரி ஷேப்பாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாடலுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது ஃப்ரண்ட் வார்ம் ஹோல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள குழிச்சு வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. பட் நான் இப்போ இதில் கட் பண்ணலை, பட் நீங்கள் பண்ணும்போது அதை பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி இது எல்போ ஸ்லீவ்னால எல்போ ஸ்லீவோடைய ரவுண்டையும் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதையும் கீழே மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்போ ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்போ ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பெண்ட் பண்ணுறது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த சென்டர் பார்த்து ஒரு நாச் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பிளெயினாக இருக்கிறதுனாலக்கு ஸ்லீவோட பாட்டத்தில் நீங்கள் வந்து லேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுனா நம்ம பாட்டத்தில் வரக்கூடிய கிளாத் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தை நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஸ்லீவ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு 2 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவில் பார்டர் வைக்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு சைஸில் வந்து கட் பண்ணது மாதிரி பாட்டத்துலேயும் நம்ம வந்து டாப்பில் உள்ள கிளாத்தை வந்து இதில் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இன்ச்சு சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ இப்போ இது கூட வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் ஒரு லைனிங் பீஸ் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனாலக்கு நம்ம போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும்னு அதுக்காக சேம் கிளாத்லேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது இதே மெஷர்மெண்ட்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ண தேவையில்ல. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வைக்கிறதுக்கான லேஸு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லேஸ் வந்து நீங்கள் தனியாக கூட வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம், அல்லது பாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு இஷ்டம் போல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லேஸோட 2 ஓரத்துலேயும் பைப்பிங் மாதிரி வைக்கிறதுக்காகவும், ஸோ அதுக்கு மேலே பட்டன், ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ண ஸ்லீவ் தான். இப்போ உங்களுக்கு ஏலைன் மேக்ஸி நைட்டியோட மார்க்கிங் அண்டு கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு கீழே ஒரு பார்டர் வந்து வைக்கிறதுக்காக தான் இதையும் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.